ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம NX1926 ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது எடிட் செக்ஷனில் ஆஃப்செட் மூவ் கர்வ். ஸோ நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். எடிட் செக்ஷனில் அதாவது மூவ் கர்வ்னு பார்த்துருப்போம். ஸோ மூவ் கர்வுக்குள்ளே என்னெல்லாம் இருந்து எப்படி மூவ் கர்வ் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி மூவ்மெண்ட்லாம் இருந்து எத்தனை ஸ்டெப்னு பார்த்தோம். ஸோ ஒரு 9 ஸ்டெப்பு நம்ம எப்படி தொடர்ந்து நம்ம பார்த்துருப்போம். அதனுடைய செட்டிங்ஸும் பார்த்துருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆஃப்செட் மூவ் கர்வ். ஸோ ரெண்டுக்குமே ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டில் அதில் நம்ம பார்த்தோம், ஒரு மூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டைரக்ஷன் வைஸில் நம்ம மூவ் பண்ணோம். ஸோ இந்த ஆஃப்செட் மூவ் கர்வை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு இதில் இருந்து இருக்கிற மாதிரியே கொஞ்சம் இடத்துக்கு கொஞ்சம் சம் டிஸ்டன்ஸுக்கு மூவ் ஆகும். ஸோ இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆஃப்செட் மூவ் கர்வுக்குள்ளே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது கர்வ், ஆஃப்செட், செட்டிங். ஸோ இதை தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கர்வை நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கர்வை தான் நம்ம போன கிளாஸ்லையும் பார்த்தோம். ஸோ அதே ஆப்ஷனை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த இதில் டைரெக்டாக நம்ம பார்க்கும்போது எடிட் செக்ஷனில் அடுத்தது இருக்குது ஆஃப்செட் மூவ் கர்வ். ஸோ இதை நம்ம எப்படி மூவ் பண்ணலாம், இதில் உள்ள எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டைரெக்டாகவே இப்படியே வச்சு நம்ம செட் பண்ணலாம். அப்போ ஆஃப்செட் மூவ் கர்வுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். கர்வ். அப்போ இந்த கர்வ் செக்ஷன் என்ன, ஆஃப்செட். ஸோ இது தான் நமக்கு மெயின் வேல்யூ கொடுத்து நம்ம செட் பண்ணக்கூடிய வேல்யூ. அடுத்து செட்டிங்ஸ். அப்போ இதெல்லாம் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. ஸோ இதில் நம்ம போன மூவ் கர்வில் என்ன ஆப்ஷன் பார்த்தோமோ அதே தான் ஆப்ஷன் இருக்கு. இதில் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம டிஃபால்ட்டாக இந்த இடத்துல யூஸ் கர்வ் ஃபைண்டர்னு இருக்கு. ஸோ இதை நம்ம பார்த்தோம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இங்கே பார்த்தோம் செலக்ஷன். அப்போ ஒரு கர்வை செலக்ட் பண்ணோம்னா எந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம்னு இருக்குது. அப்போ சிங்கிள் கர்வ் செலக்ட் பண்ணலாமா, கனெக்டட் கர்வில் செலக்ட் பண்ணலாமா, டேன்ஜென்ட் கர்வ், கர்வின் குரூப். அப்போ இது நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இருக்கு. நமக்கு எந்த கர்வை எதை அடிப்படையில் செலக்ட் பண்ணலாம்னு இருக்கு. இது நம்ம சிம்பிளான செலக்ட் பண்ணாலும் சிங்கிள் கர்வை வச்சு நம்ம வச்சுக்கலாம், செலக்ட் பண்ணிடலாம். அப்போ இந்த இடத்துல டைரெக்டாக இந்த கர்வ் என்ன இருக்கு, இந்த ஆப்ஷன் இருக்கு. இந்த டிக் எடுத்தோம்னா ஸோ இவ்வளவு தான் இருக்கும். அதாவது சிம்பிளாக செலக்ட் பண்ணக்கூடிய மெத்தட் இருக்குது. அப்போ இந்த கர்வை நம்ம செலக்ட் பண்ணதுக்கு இந்த ஆப்ஷன் எதுக்கு இது கொடுத்துருக்காங்க, நான் போன கிளாஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதையும் நம்ம திருப்பி ஒருக்கா நம்ம பார்க்கலாம் என்னன்னு. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி பார்க்கும்போது தான் நமக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். அப்போ யூஸ் கர்வ் ஃபைண்டர். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ நம்ம நிறைய கர்வை நம்ம செட் பண்ணியிருப்போம். ஸோ இதை அடிப்படையில் நம்ம டைமென்ஷன் மார்க் பண்ணோம். ஸோ டைமென்ஷன் மார்க் பண்ண முன்னால இந்த இடத்துல ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. இதை நம்ம தனியாக பார்க்கணும். இந்த ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ட்ல வரும்போது இந்த செக்ஷனில் என்ன டீட்டெயில் இருக்கு. அப்போ ஒரு ஸ்கெட்சை நம்ம ஒரு டைமென்ஷன் கொடுத்து ஸ்கெட்சை நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணோம். ஸோ அது ஒரு மெத்தட். அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும்னா அது கூட ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின் ரொம்ப முக்கியம். அப்போ ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ட்குள்ள இவ்வளோ பார்ட் இருக்குது. ஸோ இவ்வளோ செக்ஷன் இருக்கு. இதே தான் அந்த கர்வ் ஆப்ஷனுக்குள்ளேயும் திருப்பி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்க செட்டிங்ஸ், இதுக்குள்ள தான் என்ன இருக்கோ எல்லா ஆப்ஷனும் இருக்கு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்க ஒரு இதை நீங்க செலக்ட் பண்ணீங்க, ஒரு கர்வ் நீங்க செலக்ட் பண்ணீங்க, எனக்கு சிங்கிளா செலக்ட் பண்ணணுமா இருந்துன்னா நம்ம சிங்கிளா ஈஸியா நம்ம எந்த ஆப்ரேஷன் இருக்கோ அந்த ஆப்ரேஷன் செட் பண்ணிக்கலாம். ஆனா அதே இது எனக்கு ஒரே ஆப்ரேஷன் வச்சு நம்ம ஒட்டுமொத்தமா செலக்ட் பண்ணி தனித்தனியா செலக்ட் பண்ணாலும் நமக்கு டைம் அதிகமா. ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், ஒரே டைம்ல செலக்ட் பண்ணி நமக்கு மூவ் பண்ணதா இருந்தா நம்ம டோட்டலா ஓவரால் செலக்ட் பண்ணுவோம். இது இல்ல நம்ம பர்டிகுலர் நிறைய டிராயிங்ஸ் டிரா பண்ணிருப்போம், அந்த பர்டிகுலர் லைன்ல நமக்கு சேஞ்ச் பண்ணணுமா இருந்ததுன்னா ஸோ அது ஈக்குவல் பொசிஷனா இல்லை இது டேஞ்சண்டா இருக்கா இல்லை டைரக்டா என்ன இருக்குதா, பேரலா இருக்குதா, பெர்பெண்டிகுலரா, அந்த மாதிரிப்பட்ட பொசிஷன் இருக்கக்கூடிய கர்வ் எல்லாமே மூவ் பண்ணணுமா. ஸோ இந்த ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி மூவ் கர்வ் இருக்குது, ஸ்கேல் இந்த மாதிரி இருக்கு. அப்போ இந்த இடத்துல அந்த மாதிரி பொசிஷன் அப்போ இந்த இடத்துல நம்ம டிக்கை எடுத்து விட்டோம்னா நம்ம சிங்கிளா நம்ம கொடுத்துடலாம். ஓகே, இந்த இடத்துல வேல்யூ கொடுத்து டிஸ்டன்ஸ் கொடுத்து நம்ம போயிடலாம். இப்போ இந்த ஆப்செட் இருக்குதா. ஸோ இந்த இடத்துல ஆப்செட் வேல்யூ இருக்கு. நான் 20 கொடுத்து, ஸோ 20 கொடுத்த உடனே இந்த இடத்துல ஆப்செட் இருக்கு. இது அதிகமான ஒரு வேல்யூ இருக்கனால நம்ம இதை ட்ராக் பண்ணி கூட நம்ம எடுத்துடலாம். இப்போ 400 500 இதை நம்ம கர்வை நம்ம அதிகமாக நம்ம ட்ரா பண்ணனால இருக்குது கேட்குது. ஸோ நான் ஈக்குவலாக நான் 100 நான் கொடுக்குறேன். ஸோ 100 கொடுத்த உடனே இந்த இடத்துல இருந்து இருக்க பொசிஷன்ல இருந்து மூவ் ஆயிட்டு. அப்போ மூவ் ஆயிருக்குதா. அப்போ எந்த பொசிஷன் இருக்குதோ அதே வெக்டாரை பேஸ் பண்ணி மூவ் ஆயிடுது. இதை நீங்க ஷிஃப்ட் பண்ணணும். இது டிஸ்டன்ஸ். இது நம்ம எந்த டைரக்ஷன் வேணுமோ அதை மூவ் பண்ணி நம்ம ஈஸியா கொடுத்துடலாம். இது ஒரு மெத்தடா நமக்கு இருந்தாலும் இப்போ இந்த இடத்துல செலக்ட் கர்வ் கொடுத்து நம்ம ஈஸியா ஆப்செட் கொடுத்து அப்ளை கொடுத்துட்டோம்னா ஈஸியா ஆயிரும். ஆனா இந்த இடத்துல பாருங்க, நம்ம மூவ் கொடுத்த உடனே ஏற்கனவே நம்ம ஈக்குவல் பண்ணி வச்சது மூவ் ஆயிட்டுனது கண்டிப்பா டெலிட் ஆயிரும். ஸோ இதை நான் திருப்பி ஒருக்கா நான் இது பண்றேன் ஈக்குவல். இப்போ எனக்கு இந்த 3 ஆர்க்குமே எனக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ஈக்குவல் வேல்யூல இருக்கு. அதே மாதிரி இந்த லைன் பேரலல் எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்போ எனக்கு சிங்கிளா செலக்ட் பண்ணணும். இப்போ சிங்கிளா செலக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னு பாருங்க. இதை நீங்க இங்க செலக்ட் பண்ணிருங்க. இப்போ இந்த செலக்ட் பண்ணும்போது இங்க கர்வ் ஃபைண்டர்னு இருக்குது. இப்போ இந்த கர்வ் ஃபைண்டர் நான் வச்சுக்கிட்டோம்னா இங்க ரிசல்ட்னு இருக்கு. இப்போ இந்த ரிசல்ட்ல எந்த ஆப்ஷனுமே கேட்கலாம், ஏன்னா எதுவுமே செலக்ட் பண்ணல. ஆனா இப்போ நான் இந்த கர்வை நான் செலக்ட் பண்றேன். இந்த செலக்ட் பண்ண உடனே இங்க ஃபவுண்டன் கேட்குது. என்னன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இதே மாதிரி நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய கர்வ் இதே மாதிரி 3 இருக்கு, அது ஈக்குவலா இருக்கு, அந்த ஈக்குவலை சேர்த்து நீங்க செலக்ட் பண்ணீங்களான்னு கேட்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும், எனக்கு நம்ம தேவையா இருந்ததுன்னா நான் டிக் கொடுத்துறேன். ஸோ டிக் கொடுத்தோன்னா 3 ஆப்ஷனுமே செலக்ட் ஆயிட்டு. இப்போ நீங்க வேல்யூ இப்படியே கொடுத்தீங்கன்னா 3மே சேமா கரெக்டா மூவ் ஆகும்.
ஸோ இது ஒரு மெத்தட் இருக்கா, அப்ளை கொடுத்துருக்கேன். அப்ளை கொடுத்த உடனே அதே மாதிரி ஆகும். இப்போ அதுதான் இந்த ரிசல்ட்டுடைய. இப்போ அதே இதை நீங்கள் வந்து நம்ம செட் பண்ணாமல் இருந்தாலும் கூட அந்த ஈக்குவல் வேல்யூவை ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணி இதை வந்து ரிசல்ட்டை கொண்டு வந்துட்டு, இல்லை எனக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கேட்க வேண்டாம். ஏன் காரணம் இந்த கேட்டிருந்துன்னா, இங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் செலக்ட் டேஞ்சன். ஸோ இதில் ஒரு லிஸ்ட் பாக்ஸ்னு இருக்குது. டேஞ்சன், பேரலல், கொலினியர், கான்சென்ட்ரிக், அப்படி செலக்ட் ஈக்குவல் ரேடியஸ், சிமெட்ரிக், ஆப்செட் வேல்யூ. ஸோ இந்த மாதிரிப்பட்ட பொசிஷன் எல்லாமே இருக்குது டேஞ்சன். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே இருக்குது. செலக்ட் பேரலல், இதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணாமல் இருந்தாலும் இதை வந்து இங்கே எந்த பொசிஷன் இருக்கோ இந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே இதை கண்டுபிடிச்சி தரணும். இது ரெஃபரன்ஸ். இந்த ரெஃபரன்ஸுக்குள்ள நியர்னு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஸ்கெட்ச், ஒயிட் கோஆர்டினேஷன், செலக்ட் ஆப்ஜெக்ட், நம்ம எந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு சாலிட் நிறைய யூஸ் ஆகும். இப்போ இந்த செட்டிங்ஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ எனக்கு இதே மாதிரி நம்ம வேல்யூவை வந்து எங்கே இருக்குதோ அதை வந்து நம்ம கேட்காம ஆல்ரெடி நம்ம செட் பண்ணி வைக்கணுமா இருந்ததுன்னா, இந்த இடத்துல நான் ஈக்குவல் செலக்ட் பண்ணுறேன். அதே போல் பேரலல் செட் பண்ணுறேன். அப்போ இது இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ இந்த வேல்யூ அனலைஸ் பண்ணிருந்தாலும் அங்கே கேட்டிருந்து, இப்போ நான் இந்த இடத்துல திருப்பி இந்த கர்வை நான் செலக்ட் பண்ணுறேன். டைரெக்டாக டிக்கோட வந்துட்டு, ஏன்னா இங்கே வந்து நமக்கு பெர்மிஷன் கேட்கணும் இருக்குது. அதாவது இந்த மாதிரி இருக்குதா இல்லைன்னு செட் பண்ணணும். இப்போ நம்ம ஆல்ரெடி செட்டிங்கில் செட் பண்ணி வச்சதுனால இங்கே எதுவுமே கேட்கல, ஆட்டோமேட்டிக் செட்டிங்ஸில் வந்துட்டு. ஸோ இவ்வளவு தான் இந்த மாதிரி. இப்போ இதே மாதிரி இந்த ஈக்குவல் வேல்யூ இருக்குது. அப்போ இதே மாதிரி நம்ம திருப்பி எந்த இடத்துல இருக்குது, நான் இந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் திருப்பி பேரலல்னு கேட்குது. ஸோ பேரலல் கொடுத்த உடனே இது டைரெக்டாக வந்துட்டு. ஸோ இது இருக்குது. அவன் பேரலல் கேட்டோடனே இந்த மாதிரி எது பேரலல் எங்கே இருக்குதோ அதே மாதிரி செலக்ட் பண்ணி ஒட்டு மொத்தமாக செலக்ட் பண்ணி ஸோ மூவ் பண்ணும். ஸோ இதுதான் இந்த மாதிரி மெத்தட். அப்போ இந்த கர்வ் ஆப்ஷன் நம்ம என்னென்னு பார்த்தோம். ஸோ அதை தொடர்ந்து நம்ம டிஸ்டன்ஸ் நார்மல் வேல்யூ ஈஸியாக எப்படி கொடுக்கலான்னு பார்த்தோம். ஸோ இதை தொடர்ந்து செட்டிங்ஸ் இருக்குது. இந்த செட்டிங்ஸில் நம்ம பார்த்துருப்போம் கீப் டேஞ்சன்ட் இருக்குது. ஆட்டோமேட்டிக் நமக்கு டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக் இருக்கும். எனக்கு ஃபிக்ஸர் சென்டர்னு செட் பண்ணி வச்சுருந்தேன்னா எந்த பாயிண்டில் எனக்கு செட் பண்ணி வரணுமோ அந்த நோட் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணணும். இதில் நமக்கு ரொம்ப பெரிய செட்டிங்ஸ் வைக்கணும்னா இந்த கீப் ஆர்த்தோகனல், இது வந்து டேஞ்சன்ட் பேஸ் பண்ணி வரக்கூடியது, 90 டிகிரி பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு மெத்தட். இந்த கீப் டிஸ்டன்ஸ் ஆர்த்தோகனல் வேணும்னா வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான். நம்ம இதில் செட் பண்ண வேண்டாம். ஸோ அதை தொடர்ந்து டாலரன்ஸ், நமக்கு டிஸ்டன்ஸில் நம்ம டாலரன்ஸ் வேல்யூ கொடுத்து நம்ம செட் பண்ணணுமா இருந்ததுன்னா நம்ம செட் பண்ணலாம். ஸோ இவ்வளவு தான். அப்போ நமக்கு இதில் வந்து பொறுத்த வரைக்கும் என்ன தெரியலன்னா, இந்த கர்வை நமக்கு எப்படி ஈஸியாக நமக்கு வந்து ஆப்செட் பண்ணலாம். ஸோ இது தான் ஆப்செட் மூவ் கர்வ். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு நார்மலாக தெரியும். ஸோ ப்ரிவ்யூ வேணும்னா வரும், வேண்டாம்னா வேண்டாம், ஷோ டிஸ்டன்ஸ், இவ்வளவு தான். ஓகே, அப்ளை கேன்சல் கொடுத்தோம்னா ஈஸியாக நமக்கு மூவ் ஆயிரும். ஸோ நமக்கு இவ்வளவு தான். அப்போ ஒரு ஆப்செட் மூவ் கர்வ் எப்படி நமக்குன்னு இன்னைக்கு பார்த்துட்டோம். ஸோ நம்ம இனி அடுத்த கிளாஸில் வேற ஒரு எடிட்டிங் கர்வ் டூல்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.